கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ஆனால் வந்து அஜித்தோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய நம்பர் அந்த படம் பண்ணியிருக்கு, அதை யாரும் மறுக்கவே முடியாது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த கங்குவா ஸ்டைல் இருக்குங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் சூர்யாவை கொஞ்சம் சில பேர் ட்ரால் பண்ணுறாங்க, அதுவும் கூட உண்மை தான். ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இன்னொன்று, ஒரு தம்பி அவர் இருக்கார் பிடிக்கலன்றதுக்காக அவர்கிட்ட நெகட்டிவ் பண்ணக்கூடாது. இப்போ இதே சூர்யா சிங்கம் படம் தியேட்டர்கள் ரொம்ப ஒரு பேட் கண்டிஷன்லேருந்து ஒரு நல்ல கண்டிஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மை அதுதான், 100% உண்மை. ரசிகர்களை 2 மணி நேரம் 18 நிமிஷம் தேட்டருக்குள்ளே உட்கார வைக்கிற கண்டென்ட்டை அந்த டைரக்டர் கொடுத்துருக்கிறாரு. பழைய பாடல்கள் ஒரு 4-5 பாடல்களை உள்ளே வச்சுருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அஜித் நெகட்டிவ் அந்த ரோல் பண்ணால் ஒரு மாதிரி ஒரு ஆடியன்ஸை ரசிக்கிறாங்க. இப்போதைக்கு சோஃபார் இந்த ஒரு 2-3 படம் நல்லபடியாக ஓரளவு கொஞ்சம் தேட்டரை காப்பாற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முருகா. ரெட்ரோ திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் கொடுத்தா கூட வசூல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, உண்மையா சார்? அது 100% உண்மை. அதாவது அந்த படம் கலவையான விமர்சனம்னு நீயே சொல்லிட்ட. கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்றாங்க, கொஞ்சம் பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த கங்குவா ஸ்டைல் இருக்குங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் சூர்யாவை கொஞ்சம் சில பேர் ட்ரால் பண்ணுறாங்க, அதுவும் கூட உண்மை தான். ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், படத்தோட 3-4 கலெக்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு கங்குவாவே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கருத்துக்கள் முன்வைச்சாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்கு கங்குவா திரைப்படம் வசூலில் வரலையா சார்? ஏன் சார்? அது கங்குவா படம் வேறு ஸ்டைல், இந்த படம் வேறு ஸ்டைல். அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க யாரோ ஒரு சிலர் வேணுன்றதுக்காக வேணான்றதுக்காக சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு தம்பி அவர் இருக்கார் பிடிக்கலன்றதுக்காக அவர்கிட்ட நெகட்டிவ் பண்ணக்கூடாது. இப்போ இதே சூர்யா சிங்கம் படம், ஒரு அயன்னு ஒரு படம், காக்கான்னு ஒரு படம், அது மாதிரி நிறைய 6ன்னு ஒரு படம் த்ரிஷாவோட அவர் பண்ணியிருப்பார். அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன் வந்த படம் தான். இப்போ இடையில அவருக்கு ஒரு 7-8 படம் சரியாக போகலை. அந்த ஜெய் பீம், அந்த சூரரை போட்டுலாம் தியேட்டரில் வந்தால் என்ன மாதிரி ஆயிருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்டு கூட கிடைச்சிருக்கலாம். அந்த எதற்கும் துணிந்தவன் சரியாக போகலை. ஸோ அதை வச்சு ஒருத்தரை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அந்த தம்பி அவர் ஒரு திறமையுள்ள ஒரு பையன்தான். ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கினார். பட் இந்த படம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு கம்பேக் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், சூர்யா நடித்த படங்களிலேயே தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் தான் அதிக வசூல் எடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர்கிட்ட நான் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா சார்? அது எனக்கு கூட அந்த நம்பிக்கை இருக்குது. எந்த அளவுக்கு சார் இது வந்து ஒரு வசூல் தாக்கத்தை ஏற்படுதுன்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு கேட்டால் நான் சொல்ல முடியாது. இது இந்த வீக்கெண்டு போய் அடுத்த வீக்கெண்டு வந்தால் தான் என்னன்றது ஒரு நம்பர் என்னன்றது நம்மளுக்கு ஒரு கணிப்புக்கு வரும். அது வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ எது சொன்னாலும் இட் இஸ் ஆல் ஒன்லி ப்ரெடிக்ஷன்ஸ். சார், இதனோடவே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஹிட்டுன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் ஒரு ஹாலிவுட் படம் கூட ரிலீஸ் ஆச்சு. இந்த படங்களுடைய தாக்கம்லாம் எப்படி சார் இருந்தது? அதாவது ஹிட்டு படம் நியாயமான ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கு, உலக அளவில் பெரிய வசூல் அடைஞ்சிருக்கு. பர்டிகுலராக ஆந்திரா வந்து மிகப்பெரிய வசூல் அந்த நானிக்கு வந்திருக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட தியேட்டரே கொஞ்சம் கம்மி தான், அதனால் அதுக்கு கொஞ்சம் வசூல் கம்மி. பட் படம் வந்து வசூல் வந்து படம் வந்து ஓகே. அந்த தண்டர் போல்ட்டுங்கிற இங்கிலீஷ் படம், அதுவும் அந்த ரிலீஸ் ஆன படத்துக்கு அந்த மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸில் அதுக்கு ஓகே தான். டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பர்டிகுலராக சொல்லணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சினிமா கொட்டாய்ங்கிற ஒரு சேனலில் ரொம்ப அழகாக அதை பற்றி சொல்லிட்டேன். இட் இஸ் அன் ஒண்டர்ஃபுல் மூவி. அதாவது ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலி 2 ஒன்று தான், குடும்பம் ஃபேமிலி 2 ஒன்று தான். ஃபேமிலியாக வந்து படம் பார்க்குற அளவுக்கு அந்த டைரக்டர் ரொம்ப அற்புதமாக ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது சசிகுமார் பெட்ரா, சிம்ரன் பெட்ரா, அந்த 2 பிள்ளைகள் பெட்ரா, அந்த கீழ் வீட்டில் உள்ள அந்த அந்த போலீஸ் அவர் வர்றது பெட்ரா, எல்லாருமே ஒரு ரொம்ப ஒரு எதேச்சையான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு, யதார்த்தமான ஒரு கதை. யோகி பாபு வந்தால் கூட காமெடி எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து திணிச்செல்லாம் பண்ணலை. அந்த கதையோட ஓட்டத்தில் அப்படியே அது ஒரு காமெடி வருது, அது நல்லாவே இருக்குது. அந்த பையனுடைய அந்த லவ் பண்ண ஒரு வழி, சசிகுமாருடையது, அந்த எம்எஸ் பாஸ்கர், குமாரவேலு, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் ஷோவுக்கு ஷோ அந்த படம் வசூல் கூடிக்கிட்டே இருக்குது. அந்த படத்துக்கு நான் ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷனில் நல்ல படம்னு சொல்ல போகிறோம். நல்லா ஓடிச்சுன்னு சொல்ல போகிறோம். அதில் உள்ள யாருமே எனக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ கிடையாது.
படம் நல்ல படம், கலெக்ஷன் நல்லா ஆகிட்டுருக்கு. அந்த படம் ஓடி முடிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த போன வருஷம் வெற்றி பெற்ற அந்த வாழை, அந்த கருடன், அந்த மகாராஜா, அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய படம். அந்த குடும்பஸ்தனோடலாம் ரொம்ப கூட பண்ணும் படம். சார் இந்த சம்மர் வந்து எப்படி சார் இருக்குது? பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 படங்களுமே வசூல் நம்ம அந்த குட் பேட் அக்லி வசூல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ். அதுக்கப்புறம் 3rd வீக் அது கொஞ்சம் தேட்டர் குறைஞ்சிச்சு, அதனால் வசூல் குறைஞ்சிச்சு. 4th வீக் ரொம்ப தேட்டர் குறைஞ்சி. இப்போ வந்து ஒரு 50 தேட்டருக்கு கீழே தான் அந்த படம் போயிட்டுருக்கு. அந்த 50 தேட்டரில் வசூல் பரவாயில்ல, அது ஒன்றும் ஒரு மோசம்னு சொல்ல முடியாது. படம் ஓடி முடிக்கும் போது தான் அது என்ன நம்பர் பண்ணுன்னு சொல்ல. ஆனால் வந்து அஜித்தோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய நம்பர் அந்த படம் பண்ணியிருக்கு, அதை யாரும் மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ரெட்ரோ வசூல் நல்லாயிருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி வசூல் நல்லாயிருக்கு, ஹிட்டு வசூல் நல்லாயிருக்கு, எல்லாமே வசூல் நல்லாயிருக்கு. இதுக்கு அடுத்தது ஒரு வாரம் கேப் ஆனால் கூட 16ஆம் தேதி திரும்ப எகெயின் சந்தானம் வராரு, சூரி படம் வருது. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. 23ஆம் தேதி நம்ம இவர் நடித்த விஜய் சேதுபதி நடித்த படம் வருது. ஸோ ஒரு மாதிரி இந்த சம்மர் நல்லா போய்டும்னு நினைக்கிறேன். தியேட்டர்கள் ரொம்ப ஒரு பேட் கண்டிஷனில் இருந்து ஒரு நல்ல கண்டிஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ இந்த சம்மர் வந்து அஜித், சூர்யா, சசிகுமார் அவர்கள்லாம் தேட்டரை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லலாமா சார்? உண்மை அதுதான், 100% உண்மை. கடந்த வருடம் நம்மளே பார்த்துருந்தோம், ஒரு சரியான ஒரு விஷயங்கள் அமையல. பொங்கல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே ஈடுபடாமல் இருக்கும்போது சில படங்கள் மட்டும் தான் கை கொடுத்து தூக்கிது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருடம் எப்படி சார் இருக்குது? இந்த ஏற்கனவே 4 படம் ஜெயிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அந்த மதகஜராஜா ஒன்று, டிராகன் ஒன்று, குடும்பஸ்தன் ஒன்று, குட் பேட் அக்லி ஒன்று. இப்போ வந்து இந்த 2 படமும் கலெக்ஷன் வைஸாக ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரெட்ரோவும். சார் வீரதீர சூரன் அந்த நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டில் இல்லையா சார்? என்ன இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக இல்லை. இல்லை, அந்த படம் வந்து நல்லாவே இருந்தது, ஆனால் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு சரி, எனக்கு அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்ற சப்ஜெக்டுக்குள்ளே போக விரும்பல. அந்த படம் ஒரு பெரிய திருப்தியான சாட்டிஸ்ஃபேக்டரியான கலெக்ஷன்ஸ் வரல. இப்போ அஜித் அவர்கள் வந்து இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் வந்தது எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்க? இந்த ஏற்கனவே இருந்த விடாமுயற்சிக்கும் அந்த படத்துக்கும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணீங்க சார்? நான் திரும்பவும் சொல்கிறேன் முருகா, ஒரு படத்தை பற்றி எனக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது, ஜோசியம்லாம் தெரியாது. விடாமுயற்சி ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஒரு அதை இது பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ அது மாதிரியே எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் படம் நல்லாயிருக்கும்னு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு போய் தேவையில்லாமல் ஏதோ ஒன்று சொருகி அந்த படத்தை கொஞ்சம் வீணாக்கிட்டாங்க. இந்த குட் பேட் அக்லி படம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது, டீசர் பார்க்கும்போது உனக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு இன்டர்வியூ நீ கேட்ட நான் கொடுத்தேன். அன்றைக்கே சொன்னேன் அந்த இன்டர்வியூ ஒரு மாதிரி நல்ல கலகலப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமான படம், நல்ல கதை அம்சம் உள்ள படம்னு சொல்ல மாட்டேன். ரசிகர்களை 2 மணி நேரம் 18 நிமிஷம் தேட்டருக்குள்ளே உட்கார வைக்கிற கண்டென்ட்டை அந்த டைரக்டர் கொடுத்துருக்கிறாரு. பழைய பாடல்கள் ஒரு 4-5 பாடல்களை உள்ளே வச்சுருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அஜித் நெகட்டிவ் அந்த ரோல் பண்ணால் ஒரு மாதிரி ஒரு ஆடியன்ஸை ரசிக்கிறாங்க. ஸோ அது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. சார் சசிகுமார் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அயோத்தின்னு ஒரு படம் நீ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் சார் இந்த முன்னணி நடிகர்கள் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எல்லோரும் இந்த மாதிரி படம் பண்ணணும். சசிகுமாரை நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ ஒரு இதில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இடையில் கொஞ்சம் கடன்லாம் பிரச்சனை இருந்துச்சு, அப்போ நான் வந்து சில கதைகளை செலக்ட் பண்ணாமல் நடிச்சுட்டு அது தோல்வி படமாக ஆயிடுச்சு. அந்த கடன்லாம் எனக்கு அடைச்சதுக்கப்புறம் இப்போ நான் செலக்டிவான படங்கள், அயோத்தி, அந்த நந்தன், அந்த 2-3 படங்கள் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் யதார்த்தமான உண்மை. இல்லை சார், இந்த மாதிரி வந்து முன்னணி நடிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கதைகள்லாம் நான் யோசித்து என்ன முருகா பண்ண முடியும்? நான் அதை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. நான் சொன்னால் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு பார்ப்போம். சார் இந்த சம்மர் வசூல் எப்படி சார் இருக்குது திரையரங்கு? ஏன்னா வந்து பொதுவாக வந்து கோடை விடுமுறை நேரமே தேட்டர்களில் வந்து அலைமோதும் கூட்டங்கள். ஏன்னா வந்து லீவு நாள் நிறைய படங்கள் வெளியாச்சுன்னா நல்லாவே இருக்கும். இந்த கோடை விடுமுறை எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன்? இந்த கோடை விடுமுறை நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. சோஃபார் இந்த ஒரு 2-3 படம் நல்லபடியாக ஓரளவு கொஞ்சம் தேட்டரை காப்பாற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையில் எப்படி வசூல் இருக்குன்னு பார்க்கணும். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் கழித்து சந்தானம் அவர்களுடைய படமும் வருது. அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த படம் வந்து சூரி படத்துக்கும் இருக்குது. சூரி படத்துக்கும் இருக்குது சார். இப்போ அந்த படங்கள் வந்தால் இந்த படங்களுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு டூரிஸ்ட் எப்பவுமே ஒரு புது படம் வந்தால் ஒரு பழைய படத்தோட வசூல் குறைய தான் செய்யும். இது ஒரு ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி. இதில் என்ன இருக்குது இதில் போய் சார்? அந்த மாதிரி இந்த திரையரங்கள் பிடிப்பது, அதாவது வந்து பெரிய நடிகர்கள் படம் தான் இத்தனை ஸ்க்ரீனு, அதுக்கு அடுத்த கட்ட இத்தனை ஸ்க்ரீன் இருக்கும்போது
ஒரு 2வது நாள் 3வது நாள் பார்க்கும்போது எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தோட ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்துவாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இந்த ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நடந்திருக்கா? நடக்கலை. நாளைக்கு தான் அதனுடைய ஆல்ட்ரேஷன்ஸ் தெரிய வரும். திங்கட்கிழமை காலையில் எது கூட இருக்கோ அதுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்தப்படும், எது கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஸ்க்ரீன்ஸ் குறைக்கப்படும். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.